வணக்கம் நிக்கிதா. அதாவது காலையிலிருந்தே விஜய் பெரும்பான்மை இடங்களில் முன்னிலை இருப்பதால் அடையாறில் உள்ள தாய் தந்தையை சந்திப்பதற்கு இன்னும் சற்று நேரத்தில் புறப்பட உள்ளார். தமிழக சட்டமன்ற தேர்தல் கடந்த மே 23ஆம் தேதி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இன்று 4ஆம் தேதி அதன் வாக்கு எண்ணிக்கை தொடரப்பட்டது. காலையிலிருந்தே தாவேகா முன்னிலை வகித்து வருவதால் பனையூரில் பெரும் பரபரப்பான சூழல் ஏறி வருது. அவருடைய கட்சியினர்கள் தொண்டர்கள் என ஏராளமானவர் பனையூர் அலுவலகத்தில் காத்து கொண்டிருக்கின்றனர். ஏற்கனவே விஜய் வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் அனைவருமே எங்கும் செல்லாமல் பனையூர் அலுவலகத்துக்கு வர வேண்டும் என இறைவன் கூறியிருந்த நிலையில் வேட்பாளர்கள் வருவதற்கு முன்னாவே தாவேகா கட்சியின் நிர்வாகிகள் பலர் ஒரு பனையூர் அலுவலகத்தில் காத்து கொண்டிருக்கிறார். அதற்கு முன்பாக அவர் இல்லத்தில் இருப்பதால் அவர் வீட்டிற்கு வர தொடங்கினர். ஆனால் காவல்துறை என்று சுமார் 2 கிலோமீட்டர் முன்பாகவே அவர்களை நிறுத்தியதால் அனைவருமே பனையூர் அலுவலகத்திற்கு சென்றுள்ளனர். நீலாங்கரையில் உள்ள அவர் இல்லத்திற்கு முன்பாக கிட்டத்தட்ட ஒரு 4-5 தெருவுகள் முழுவதுமே யாருமே வெளியாட்கள் வராத வகையில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார். அந்த தெருவில் வசிக்கக்கூடிய நபர்கள் மட்டுமே உள்ள அனுமதிக்கப்பட்டு வருகிறது. இன்று மாலை பெரம்பூர் தொகுதியில் வெற்றி உறுதி செய்த பிறகு அவருடைய வெற்றி படிவத்தை வாங்குவதற்காக புறப்பட உள்ளார். அந்த படிவத்தை வாங்கியவுடன் நேரடியாக அடையாறில் உள்ள ஒரு தாய் தந்தையை சந்தித்த பிறகு பனையூருக்கு செல்ல உள்ளார். அதேபோல் வெற்றி பெற்ற வேட்பாளர்களும் பனையூர் அலுவலகத்துக்கு வர தொடங்கினர். பனையூர் வருவதற்கு முன்பாக நீலாங்கரையில் உள்ள அவர் இல்லத்திற்கு சந்திக்கலாம் பல வேட்பாளர்கள் வந்தனர். ஆனால் யாரையும் அனுமதிக்காமல் பனையூர் அலுவலகத்திற்கு திருப்பிவிடப்பட்டனர். அதேபோல் நடிகை திரிஷா மற்றும் முக்கிய நிர்வாகிகள் மட்டும் வீட்டிற்குள்ளே அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நடிகை திரிஷா மட்டும் சென்று வாழ்த்து கூறியதாக கூறப்படுகிறது. மற்ற வேட்பாளர்கள் அனைவருமே நீலாங்கரையில் வந்தவர்கள் திருப்பிவிடப்பட்டு பனையூர் அலுவலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இன்னும் சற்று நேரத்தில் விஜய் அடையாறில் உள்ள அவர் தாய் தந்தையை சந்திக்க உள்ளார். அந்த வெற்றி படிவத்தை பெற்றவுடன் தாய் தந்தையிடம் ஒப்படைத்து அவருடைய ஆசீர்வாதம் பெற்ற பிறகு பனையூர் அலுவலகத்தில் காத்து கொண்டிருக்கும் நிர்வாகிகளை சந்திக்க உள்ளார். அதனால் பனையூரில் உள்ள நிர்வாகிகள் விஜய் வருகைக்காக காத்து கொண்டனர். மிகப்பெரிய ஒரு பரபரப்பான சூழல் நிறைவேறியது. வெற்றி கொண்டாட்டங்களுக்கும் அங்கங்கே தயாராக நிற்கின்றன. இதனால் இன்னும் சற்று நேரத்தில் விஜய் நீலாங்கரையிலிருந்து அவர் தாய் தந்தை சந்திப்பதற்கு செல்ல உள்ளார்.